சொற்றுனை வேலியில் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழு கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நெற்றினையாவது நமச்சிவாய்மை என்று எல்லாம் அல்ல இறைவனி பொன்னா திருவடிகளை மனமடு மேகனால் போற்றி வணங்கி அற்புதமான இந்த தமிழ் இலக்கிய பண்ணையின் நிகழ்விலே பட்டறை என்னும் நூலை வெளியிடுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நூலினை என்னிடம் கொடுத்து ஐயா அவர்கள் மடவர் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. வாழ்த்துறை வழங்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்கய்யா. ஏன்னா நீங்க தமிழ் பண்ணைன்னு வேற சொல்லிட்டீங்க. அங்க எத்தனை நாட்களை உருவாக்கிருக்கீங்களோ தெரியாது. நாங்கள் ரொம்ப சாதாரண ஆளு, மதிப்புரை வழங்குற அளவு. ஆனால் பத்திரிகை பார்த்தீங்கன்னா மதிப்புரைன்னு ஒன்று போட்டுக்க தெரியும். வாழ்த்துறைக்கே பயந்தனா இப்போ மதிப்புரையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னது கொஞ்சம் பயத்தோடு தான். ஏன்னா எதிர்க்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் பார்க்கின்ற போது சற்று பதட்டம். ஆனால் நான் இந்த மதிப்புரையா பெரிய ஸ்காலரெல்லாம் மதிப்புரை வழங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் அரசு நூலகராக பணியாற்றியிருக்கிறேன். அரசு நூலகத்தை உருவாக்கி திருவாரூரிலே அரசு நூலகராக பணியாற்றியிருக்கிறேன். பல்வேறு நூல்களை படித்தால் என்ன உணர்வு, அதெல்லாம் நான் வாழ்த்துறைன்னு சொன்னேன். என்ன உணர்வு ஏற்பட்டதோ அதைத்தான் இப்போ மதிப்புரையாக வழங்குவேன். இந்த நூலை நான் படிக்க ஆரம்பித்த பொழுது ஏதோ முதல்ல இந்த கூட்டத்தை பற்றி தான் சொல்ல போறாங்க ஐயா, அதுக்கு பிறகு கதையும் ஒன்று வருது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துக்கள், பேசப்படுகின்ற கருத்துக்கள் அப்படியே நாங்கள் எத்தனை தமிழ்ச்சங்கள் கூட்டம்லாம் நடந்திருக்கிறத பார்த்துருக்கோம். அந்த கூட்டத்தில் என்ன மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுமோ அத்தனையும் இந்த நூல்ல உண்மையிலேயே அப்படியே எனக்கு எதிர்க்க இருந்து இந்த கூட்டத்துல அந்த ஒரு தமிழ்ச்சங்க கூட்டத்துல உட்கார்ந்து இத்தனை கேள்விகளை எழுப்பும் பொழுது என்ன உணர்வு தோணுச்சு, அதான் படிச்சப்போ தோணுச்சு. நிச்சயமா, ஏன்னா ஒரு கூட்டம் அதை உருவாக்கி அதை நடத்தி அதை முடிக்கிறதுக்குள்ள நடத்துறவங்க எத்தனை அவமானப்படுவாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு சொல்லுவாங்க கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஒண்ணு இல்லை, இந்த கும்பாபிஷேகத்துக்கு பத்திரிகை கொடுக்கும் பொழுது வாங்கிட்டு சொல்லுவாங்க வேலையில இந்த ஆளுக்கு இவருக்கு தான் வேலை இல்லைன்னா எங்களுக்குமா வேலை இல்லை அப்படின்னு. அது மாதிரிதான் ஒரு கூட்டத்தை, அதுவும் தமிழறிஞர்களை ஒன்றிணைத்து நடக்கின்ற ஒரு கூட்டத்தை நடத்துறது பெரிய விஷயம். அது போலத்தான் என்ன சொல்வா அந்த கருத்துலாம் இங்கே ஊன்னுச்சு. தமிழ் இலக்கியவாதிகளுக்காக ஒரு இடம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதற்கு கட்டடம் கட்ட வேண்டும் என்று ஒரு மைய கருத்தை உள்ளடக்கி இந்த கூட்டம் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அதை தவிர அத்தனை கேள்விகளும் இந்த கூட்டத்தில் எழுப்பப்படுகிறது. அதுதான் கதையோடு கதை. அவர் என்ன அதாவது உண்மையிலேயே நான் ஐயாட்ட சொன்னேன், அவர் உயிரோட இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை படித்த பிறகு நான் சிஎஸ் ஐயாவை பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ சொன்னார் ஐயா அவர்கள் இல்லை. உண்மையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்தி அத்துணை பேருக்கும் ஒரு பதிலை சொல்கிறார் அந்த ஒற்றை மனிதர் என்று சொன்னால் அத்துணை பேரையும் நீ சும்மா இரு, உட்காரு உட்காரு, இதை பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இந்த பேச்சை பேசாதுன்னு சொல்லவே இல்லை அவர். ஓ, இந்த கூட்டத்தில் இத்தனை அதிருப்தியோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நாம் பேசி பயனில்லை என்பதனை நான் சொல்ல வந்த நோக்கத்தை சொல்வதில் அர்த்தமில்லை என்று சொல்கின்ற பொழுது எனக்கு சுவாமி விவேகானந்தர் ஞாபகம் வந்துச்சு. அவர் தான் சொல்றார், பசித்திருக்கக்கூடிய ஒருவரிடம் போய் நீ ஆன்மீகத்தை பேசாது. ஏன்னா நம்முடைய உடல் உறுப்புகள்ல இப்ப கண்ணு தானா மூடிக்கும், மூக்கு கூட தானா தம் கட்டி மூச்சு அடக்கிக்கலாம், வாயு தானா மூடிக்கும், ஒருத்தருக்கு காது மட்டும் தானா மூட முடியாது. ஆனா அந்த செவிகள் கூட மூடும் என்று சொன்னால் அவன் தன்னை மறந்த பசியினால் மட்டுமே அவனுடைய செவிகள் மூடும் என்று சொன்னால் அவன் அடைத்து கிடக்கின்ற செவிகளிடம் போய் நீ ஆன்மீகம் சொற்பொழிவு நடத்தினால் என்ன நடத்தாட்டினா எதுவும் உள்ள போகாது. எனவே அவனுடைய வயிற்றை திறந்து செவிகளை திற, அப்பொழுது நீ உன்னுடைய ஆன்மீகத்தை கொண்டு போய் சேரு. அதுதான் எனக்கு நீ ஞாபகம் வந்துச்சு. இத்தனை மனசுல இவ்வளவு பிரச்சனைகள் ஆதங்கத்தை வைத்துக்கொண்டு எதிரே உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களிடம் போய் கட்டடத்தை பற்றி பேசினா, ஆமா இவர் நம்ம 1000 பிரச்சனைகளை உட்காந்துருக்கோம், இவர் போய் இப்பதான் கட்டடத்தை பத்தி பேசுறாரு. இந்த நோக்கம் உள்ளே போகாது. அதை அற்புதமாக உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவருடைய கேள்விகளுக்கும் அவர் அளித்த பதில் ஒவ்வொருவரையும் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, ஓ இப்படியும் நடக்கிறதா, இதுவும் நடக்குதா, நம்முடைய இலக்கிய கூட்டத்திலே அப்படி நடக்குது, நம்முடைய உறுப்பினர்களுக்கு இது மாதிரி குறைகள் இருக்குன்னு ஒவ்வொருவருடைய குறையையும் செவியேற்று அதற்குரிய பதில்
விமர்சனங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் கூட்டத்தை சொல்லி எனக்கு அந்த கூட்டத்தில் இந்த நூலை படித்த பிறகு அந்த கூட்டத்தில் நானும் ஒரு அங்கத்தினராக அமர்ந்திருப்பது போன்ற நோக்கம். நானும் திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற நிறைய தமிழ்ச்சங்கங்களிலே தமிழறிஞர்கள் நிறைந்த சபையில் பேசியிருக்கோம். அங்கவும் இப்படிதான் இருக்கும். ஆனால் மேடையில் பேச மாட்டாங்க. அந்த உட்கார்ந்து அத்தனை பேரும் விமர்சிக்கும் பொழுது நான் நினச்சிக்கிறது, பாரு மேடையில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்க தலைவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாம் இங்கே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்துருக்கதா நினச்சி அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறார். ஆனால் இங்கே எத்தனை விதமான விமர்சனங்கள் வருகிறது என்று பார்வையாளராக அமர்ந்திருக்கின்ற பொழுது கேட்கணும் இல்லையா? அத்தனை பார்வையாளர்கள் அங்கே என்னவெல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் இங்கே ஒரு உரையாடலாக கேள்விகளாக கேள்வி கணைகளாக தொடுத்திருக்கின்ற அந்த பாங்கு தான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு அழகு, ஒரு அரசியல் தலைவரை பற்றி நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு தலைவனுக்கு அழகு தலைவன் உணர்ச்சி வசப்படக்கூடாது. தொண்டன் உணர்ச்சி வசப்பட்டால் தலைவன் அந்த ஒரு பிரச்சனை அவரை சாடிய பிரச்சனையாக கூட இருக்கும், மனசுக்குள்ள 1000 எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட அவரை அடக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் தொண்டனுக்கு பதில் சொல்லணும், தொண்டனை அடக்கணும். ஆனால் தொண்டனை தாண்டி தலைவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசினால் அவன் தலைவனே அல்ல என்று அந்த தலைவர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். அந்த தலைவனுக்குரிய சகல தகுதிகளோடு பதிலளித்த ஒரு பெருமை ஐயா CS ஐயாவை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்.